பாமினி பாவை அத்தியாயம் 26. விதி விளையாடியது. சித்திக் ஹாசனோடு வாட் போரிட்ட போது யூசுப் கானின் கையிலிருந்து ஆயிஷா அளித்த முத்திரை நழுவி கீழே விழுந்திருக்கிறது. களத்தில் கிடந்த அதை கண்டெடுத்து வந்து கொடுத்தான் விஜயநகரத்து வீரன் ஒருவன். தன் முத்திரை மோதிரத்தை கையில் வாங்கி கொண்டே வேங்கடாத்திரியின் உள்ளம் வேதனையால் குமையலாயிற்று. அவன் செய்த மகத்தான தவறை இடித்து காட்டி ஏளனமாக சிரிப்பது போலிருந்தது அந்த மோதிரத்தின் ஜுவலிப்பு. ஆயிஷா தப்பிவிடக்கூடாது என்பதற்காக கவலைப்பட்டவனுக்கு இந்த மோதிரத்தை கொண்டு அவள் தன் காதலனை விடுவித்து விடலாம் என்ற மிக சாதாரணமான விஷயம் நினைவுக்கு வரவில்லை. அதை எண்ணி நெஞ்சம் புண்ணாகி கொண்டிருந்தான். அரசியல் சாகசங்களிலே அசகாய சூரராக விளங்கும் தன் அண்ணனுக்கு யோசனையற்ற தன் செய்கையால் ஏற்பட்டுள்ள தலைகுனிவை நினைத்து தடுமாறினான் வேங்கடாத்ரி. போரின் போக்கே மாறுவதற்கு தான் காரணமாகிவிட்டதை உணர்ந்ததும் அவனது ஆத்திரமெல்லாம் ஆயிஷாவிடம் திரும்பியது. தான் அவளிடம் வைத்த அன்புக்கு நம்பிக்கைக்கு அவள் எத்துணை பெரிய துரோகத்தை செய்துவிட்டாள். யூசுப் கானின் விடுதலை எந்த சூழ்நிலையில் எப்படி நடைபெற்றது என்பதை ராமராயரிடம் தூதுவர்கள் வந்து கூறியிருப்பார்கள். தளபதியாரின் முத்திரை மோதிரத்தை கண்டுதான் நாங்கள் அப்படி செயல்பட்டோம் என்று சிறை காவலாளிகளும் சொல்லி இருப்பார்கள். இத்தனைக்கு பிறகும் அண்ணா தன்னை கூப்பிட்டு இது விஷயமாக ஒன்றுமே கேட்காததை வேங்கடாத்திரியால் தாங்க முடியவில்லை. அண்ணாவின் இந்த அமைதி மௌனம் அவனை அணு அணுவாக வதைத்து கொண்டிருந்தது. அண்ணன் ராமராயர் யார் மீது நம்பிக்கையும் நல்லெண்ணமும் இல்லாதிருந்தாரோ அந்த திருமலை இந்த விஷயத்தில் நல்லவனாகி போய்விட்டான் என்பதை நினைத்து தன்னையே நொந்து கொண்டிருந்தான் வேங்கடாத்ரி. இந்த தவிப்பு வேதனை எல்லாம் ஆயிஷாவின் மீது வெறுப்பாகி ஆத்திரமாகி கொழுந்து விட்டது. போர்க்களத்திலே அவனுக்கு இருப்பே கொள்ளவில்லை. ஆயிஷா அந்த புறத்தில்தான் இருக்கிறாள் என்ற செய்தியை கொண்டு வந்திருந்தான் தூதுவன். தனக்கு கொடுத்த வாக்கை காப்பதற்காக தான் தப்பி செல்லாமல் தன் காதலனை விடுவித்துவிட்டு பழி தீர்க்க காத்திருக்கும் அந்த வஞ்சகியை உடனே போய் சந்தித்து தன் மோதிரத்தை கேட்க வேண்டும். அப்போது முகம் கவிழ்ந்து நிற்கும் அவளை மனம் கொண்ட மட்டும் இகழ்ந்து ஏசி இப்போது தான் அனுபவிக்கும் அத்தனை வேதனையையும் அவள் அனுபவிக்கும்படி செய்ய வேண்டும் என்று துடியாய் துடித்தான் வேங்கடாத்ரி. ஆனால் களத்தை விட்டு செல்லும் சூழ்நிலை அப்போது இல்லை. ஆதில்ஷா தன் வேகத்தை களைத்துவிட்டு பாமினி சுல்தான்களின் கூட்டிலே சேர்ந்து விட்டார் என்ற செய்தியை ஒற்றர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். எதிர்பார்த்த செய்திதான். இரண்டகமாக எத்தனை நாளைக்குத்தான் ஒருவனால் இயங்க முடியும்? ஆதில்ஷாவின் போக்கினால் ஆதங்கப்படவும் இல்லை, தோல்வியே கண்டிராத ராமராயர். அசையாத வெற்றி உறுதியுடன் இருந்த அவர் மறுநாள் போருக்கு படையணிகளை எப்படி மாற்றி அமைத்து நடத்தி செல்ல வேண்டும் என்பதை திட்டமிட தம் பாசறைக்கு வரும்படி தம்பிகளுக்கு தாக்கீது அனுப்பினார். ஆயிஷாவின் நினைவை இதயத்தின் ஒரு மூலையில் அழுத்தி வைத்துவிட்டு அண்ணாவை சந்திக்க ஆர்வமுடன் வந்தான் வெங்கடாத்ரி. அவனுக்கு முன்பாகவே அங்கு திருமலை தயாராக இருந்தது அவனை துணுக்குற வைத்தது. நாளைக்கு நடக்க போரும் போரிலே படையணிகளை எப்படி யார் எங்கு தலைமை தாங்கி நடத்தி செல்ல வேண்டும் என்பதை பற்றி தளபதிகள் தளவாய்கள் பாளையக்காரர்கள் படைத்தலைவர்கள் ஆகியோருக்கெல்லாம் ராமராயர் திட்டங்கள் வகுத்து கொடுத்து கொண்டிருந்தாரே ஒழிய அந்த நிலையிலும் நடந்து போன மோதிர விஷயத்தை பற்றி வேங்கடாத்ரியை விசாரிக்கவில்லை. நொந்த அந்த உள்ளத்தை தன் விசாரணையால் மேலும் வேதனைக்கு உள்ளாக்குவானேன் என்றுதான் அதை பற்றி பேசவில்லை அவர். தவிரவும் தம்பி வேங்கடாத்ரி ஆயிஷாவிடம் அத்துணை நம்பிக்கை கொள்ளுவதற்கு தானும் ஒரு காரணம்தான் என்ற நினைப்பும் அவர் நெஞ்சில் உறுத்தி கொண்டிருந்தது. ஆனால் எதனாலும் பாதிக்கப்பட்டவராக தன்னை காட்டிக் கொள்ளவில்லை அறவீட்டு முதல்வர். நடக்கவிருக்கும் போரிலே ஆதில் ஷாவையும் குதுப் ஷாவையும் உயிருடன் சிறைப்பிடித்து வாருங்கள். அவ்விருவரையும் கூண்டில் அடைத்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் நிஜாம் ஷாவின் தலையை மட்டும் கொண்டு வந்தால் போதும் என்று தன் தம்பிகளுக்கு உத்தரவிட்டு விடை கொடுத்து அனுப்பினார் ராமராயர். உலக சரித்திரங்களில் கூறப்பட்டுள்ள பல ஒப்பற்ற பெரும் போர்களுக்கு இணையானது கிருஷ்ணா நதிக்கரையிலே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடைபெற்ற மகத்தான போர் இந்த தலைக்கோட்டை போர். தென்னக வரலாற்றிலே தன்னிகரற்று விளங்கிய ஒரு சாம்ராஜ்யம் சரிந்த சோகமானதொரு நிகழ்ச்சியை சொல்லுவதற்கே நெஞ்சம் நடுங்குகிறது. பரந்த நிலப்பரப்பிலே செல்வ சிறப்பிலே படை பலத்திலே பகைவர்களின் பொறாமைக்கு இலக்காக விளங்கியது விஜயநகர பேரரசு. பல தலைமுறைகளாக தோல்வியையே காணாது வெற்றி செருக்கிலே வாழ்ந்து வந்தார்கள் விஜயநகரத்து மன்னர்கள். வரலாறு காணாத புகழ் படைத்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலைவிதி தலைக்கோட்டை போரிலே நிர்ணயிக்கப்பட்டது. இந்த போரிலே பயன்படுத்தப்பட்ட இந்து சாம்ராஜ்யத்தின் படைபலத்திலே பாதி கூட இல்லை இஸ்லாமிய மன்னர்களான பாமினி சுல்தான்களின் கூட்டணியிலே.
பெரும் போர் தொடங்குவதற்கு முன்பு இரு பக்கங்களிலும் நிகழ்ந்த சிறு சிறு தாக்குதல்கள், பல தேர்வுகள் ஆகியவற்றில் பாமினி பட்டாளம் பல தடவை முறியடிக்கப்பட்டு சிதறி ஓடின. விஜயநகரின் பேராற்றலை இப்படி தொடக்கத்திலேயே அறிந்த முஸ்லிம் அரசுகளுக்கு எதிர்த்து வெற்றி பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை கொஞ்சமும் இல்லை. வீரத்திலே பிறந்து வெற்றியின் வாசலிலேயே வளர்ந்த விஜயநகரத்துக்கோ தோல்வியை பற்றிய சிந்தனையே இல்லை. இத்தகையதொரு சூழ்நிலையில் ஒரு போர் முரணான முடிவை கொடுப்பதானால் அதை விதியின் விபரீதமான விளையாட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். வக்கிர புத்தி கொண்ட விதி விஜயநகரத்து வீரர்களோடு விளையாடியது. கிருஷ்ணா நதியின் தென்கரையிலே தான் விஜயநகரத்து படை வெள்ளம் பெருகி கிடந்தது. முஸ்லிம் அரசுகளின் கூட்டணி படைகள் ஆற்றை கடந்துதான் தாக்குதல் நடத்தியாக வேண்டும். ஆனால் ஆற்றை கடப்பது என்பதோ ஆகாத காரியம். கரை நெடுகிலும் இந்து படைகளின் கட்டுக்காவல் பலமாக இருந்ததே அதற்கு காரணம். கடப்பதற்கு ஏற்ற ஆழமற்ற பகுதிகளின் எதிர்கரைகளிலெல்லாம் விஜயநகரத்து பீரங்கிகள் அனலை கக்கி அழிவை விளைவிக்க தயாராக இருந்தன. ஆரம்பத்தில் நடைபெற்ற பல தேர்வுகளில் தோற்றோடிய நிஜாம்ஷாவும் குதப்ஷாவும் வெற்றி கிட்டும் என்ற நம்பிக்கை தளர்ந்தவர்களாக எப்பாடுபட்டாவது வலிமை வாய்ந்த விஜயநகரத்தை வென்று அழித்து விடுவது என்ற உறுதியோடு சூழ்ச்சி செய்யலானார்கள். நேசமாக இணங்கி போக விரும்புவதாக ராமராயருக்கு தூது அனுப்பினார்கள். ஆனால் இந்த நயவஞ்சக திரைக்கு பின்னால் 3 பகை செயல்களையும் திறம்பட செய்து முடித்தார்கள் இந்த முஸ்லிம் அரசர்கள். வெற்றி நிச்சயம் என்ற வீரச் செருக்கிலே விஜயநகர மகா மண்டலேஸ்வரர் பகை அரசர்கள் வஞ்சனை புரிகிறார்கள் என்ற எண்ணத்துக்கு இடம் கொடுக்காமல் அலட்சியமாக இருந்தார். நேச இணக்க போர்வையிலே கோல்கொண்டாவின் குதப்ஷா விஜயநகரத்து முஸ்லிம் படை தலைவர்களுடன் தொடர்பு கொண்டான். இனம், மொழி, மதம் 3ஐயும் அவர்கள் முன்பு வைத்து தக்க சந்தர்ப்பத்தில் தங்களுக்கு சாதகமாக திரும்பி விடுமாறு அவர்கள் மனதை மாற்றுவதற்கு ஏற்ற ஆட்களை அனுப்பினான். இவர்கள் எதிர்பார்த்திருந்ததை விட சுலபமாகவே ஆதில்ஷா கூட்டணியில் முழு மனதோடு சேர்ந்து போரிட ஒப்புதல் அனுப்பியதை அடுத்து வெற்றியாக கருதினார்கள் இவர்கள். முஸ்லிம் அரசர்களின் சமாதான தூது விஜயநகர படையணியில் மகிழ்ச்சியையும் பாதுகாப்பு அற்றதோர் அலட்சிய நிலையையும் உண்டாக்கிவிட்டன. அதே சமயத்தில் முஸ்லிம் படையணியோ மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்தது. யூசுப் கானின் தலைமையில் செயல்பட்ட முஸ்லிம் கூட்டணி படைகள் கிருஷ்ணா நதியை கடக்க இருந்த இடத்திலிருந்து விலகி செல்லுவதாக நாடகமாடியது. இதை உண்மை என்று நம்பிய விஜயநகர படைகளும் அந்த இடத்திலிருந்த பலத்த காவலை அகற்றி நதிக்கரையோரமாக நகர்ந்து செல்லும் பகைப்படையின் மீது தங்கள் கவனத்தை செலுத்தின. திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த சூழ்ச்சியை திறம்பட நடத்தும் பொறுப்பு ஏற்றிருந்தான் யூசுப் கான். முஸ்லிம் படைகள் ஆற்றை கடக்கும் எண்ணத்தை கைவிட்டதாக நினைத்து குறிப்பிட்ட பகுதியில் கட்டுக்காவலை தளர்த்தி கவனக்குறைவாக இருந்தனர் விஜயநகரத்து படையினர். இத்தகையதொரு நிலையையே எதிர்பார்த்திருந்த யூசுப் கான் இரவோடு இரவாக இரட்டிப்பு வேகத்துடன் திரும்பி வந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள படுகையில் தனது படைகளை இறக்கி சுலபமாக ஆற்றை கடந்து மறுகரைக்கு வந்துவிட்டான். அந்த பகுதி முஸ்லிம் அரசுகளின் வசமாயின. அதன் வழியாக எல்லா படைகளையும் இக்கரைக்கு கொண்டு வருவது மிகவும் சுலபமாகிவிட்டது. விரோதிகள் ஆற்றை கடந்துவிட்டனர் என்ற செய்தி கிடைத்த போதுதான் ராமராயர் விழித்து கொண்டார். நேச இணக்க பேச்சுக்களின் போர்வையிலே முஸ்லிம்கள் மோசம் செய்துவிட்டார்கள் என்பதை உணர்ந்ததும் பீதியோ பரபரப்போ அடைந்துவிடவில்லை. மறுநாள் காலையில் விஜயநகரின் பிரதான படையணிகளுக்கு 10வது மைலில் விரோதிகள் வந்துவிட்டார்கள். சமாதானத்தை வேண்டி தவம் கடந்தவர்கள் திடீர் தாக்குதல் நடத்தியதை கண்டு திகைத்தாலும் உடனே நிலைமையை வெகு திறமையுடன் சமாளித்தார். விஜயநகரின் அத்துணை படைகளையும் போருக்கு தயாராகும்படி ஆணையிட்டார். விஜயநகரின் படை வெள்ளம் பல மைல் தூரத்துக்கு பறந்து கிடந்ததால் கிழக்கு மேற்கு திசைகளில் உள்ள படைகளுக்கு தலைமை தாங்கி நின்ற திருமலையும் வேங்கடாத்ரியும் செய்தி அறிந்து அண்ணாவின் அருகே உதவிக்கு விரைந்தார்கள். விஜயநகர படை அணியின் நடுநாயகனாக ராமராயரே இருந்தார். இடதுபுற அணியை திருமலையும் வலது பக்கத்து படைப்பிரிவை வேங்கடாத்ரியும் நடத்தி சென்றார்கள். திருமலையை எதிர்த்து பிஜப்பூரின் சுல்தான் அலி ஆதில் ஷா தம் படைகளை நடத்தி வந்தார். பாமினி படைகளின் நடுநாயகமாக விளங்கிய அகமது நகர் ஹுசைன் நிஜாம் ஷா ராமராயரை நேருக்கு நேரே எதிர்க்க தயாராக இருந்தார். வேங்கடாத்ரியின் படைகள் அலி ஃபரீத் ஷாவையும் குதப் ஷாவையும் களத்திலே சந்திக்க விரைந்து கொண்டிருந்தன. பட்டத்து யானையின் மீதிருந்தபடி முதலில் தம் படைகளை நடத்தினாலும் ராமராயரால் அதிக நேரம் அதன் மீது அமர்ந்திருக்க முடியவில்லை. போர்க்களத்தின் எல்லா இடங்களிலும் தானே சென்று ஒவ்வொரு வீரனையும் ஊக்குவிக்கும் பழக்கமுடையவர் அவர். ஆகவே ஒரு பல்லக்கை கொண்டு வர செய்து அதில் உட்கார்ந்தபடி தமது படைகளை நடத்தினார். இது மிகவும் அபாயகரமான செய்கை. விரோதிகளால் வெற்றி கொள்ளப்பட்டு
பின்வாங்க நேரிடுமானால் பல்லக்கில் இருந்தபடி வேகமாக தப்பிக்க முடியாது. ஆனால் வெற்றி தமக்கே என்ற தளராத நம்பிக்கை கொண்ட ராமராயர் தப்பி செல்வதை பற்றி கனவிலும் கருதவில்லை. அதே நேரம் நிஜாம் ஷா திறமையோடு திட்டமிட்டிருந்த துப்பாக்கி படையினர் முன்னேறினார்கள். அகமது நகர் சுல்தானுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவர் அல்லவே ராமராயர். இரு பக்கத்திலும் ஏராளமான உயிர் சேதம்தான். இருந்தாலும் விஜயநகரத்து வீரர்கள் அகமது நகர் படைகளை பின்னடைய செய்தனர். இந்த வேளையில் தம் வீரர்களை மேலும் உற்சாகமூட்டி ஊக்குவிக்க நினைத்தார் அறவீட்டு முதல்வர் ராமராயர். இந்த நிலையில் வெற்றி தேவதை விஜயநகரத்தின் பக்கமே வசீகர புன்னகை புரிவதை கண்ட முஸ்லிம் மன்னர்கள் தம்முடைய கடைசி சூழ்ச்சியை கையாண்டனர். பாமினி சுல்தான்களின் படை அணியிலிருந்து சமிகை தரப்பட்டதும் வாக்களித்திருந்தபடி விஜயநகரத்து படை அணியிலே இருந்த பெரிய முஸ்லிம் தளபதிகள் இருவர் திடீரென்று துரோகிகளாக மாறி விரோதிகளின் பக்கம் சேர்ந்து விட்டனர். யாருடைய நல்வாழ்வுக்காக நல்லெண்ணத்துக்காக இந்துக்களின் மனக்கசப்பையும் பொருட்படுத்தாமல் விஜயநகர சாம்ராஜ்யத்திலே துருக்கிவாடா என்ற பகுதியையே நிர்மாணித்து கொடுத்தாரோ அவர்கள் அந்த மன்னரின் வாழ்வுக்கே வாளாக மாறினார்கள். களத்திலே கடமை தவறி இடம் மாறிய அந்த தளபதிகள் ஒவ்வொருவரிடமும் 80,000 படை வீரர்கள் இருந்ததினால் போரின் போக்கையே இந்த நீச செயல் பெரிதும் பாதித்தது. தோழமை கொண்டு தோள் மீது கை போட்டு வந்தவன் வஞ்சனையாக முதுகிலே வாளை சொருகுவது போன்ற இந்த ஒரு செய்கையினால் அதிர்ச்சியடையாமல் இருக்க முடியுமா? கலங்காத நெஞ்சம் கொண்ட ராமராயரே கலகலத்து போனார். என்ன நடந்தது, இனி என்ன செய்வது என்பதை பற்றி எண்ணத்தை ஒரு நிலைப்படுத்தவே அவருக்கு சிறிது நேரம் ஆயிற்று. இந்துக்களுடன் கலந்து நின்றன துரோகிகளான முஸ்லிம் படைகள். எதிரியை இலக்கு வைத்து முன்னேறும் போது பக்கத்தில் உள்ளவனே எதிரியாக மாறி தாக்கினால் அத்தகையதொரு நிலையை கற்பனை செய்யவே முடியாது. திடீரென்று விளைந்த அந்த குழப்பத்தையும் அசகாய சூரரான அறவீட்டு ராமராயர் அரும்பாடுபட்டு சமாளிக்கலானார். பல்லக்கில் இருந்தவர் குதிரை மீது ஏறி அமர்ந்து குழப்பத்தை ஒரு நிலைப்படுத்த எண்ணி பல்லக்கிலிருந்து இறங்க எத்தனிக்கும் போது போர்க்களத்தின் ஆரவாரத்தினால் வெறிகொண்ட யானை ஒன்று பிளிறிக்கொண்டு நிலை குலைந்த படை வீரர்களிடையே தறிகெட்டு மதம் கொண்டு மாவுத்தனுக்கும் அடங்காமல் ஓடிவந்தது. அந்த பயங்கர மிருகம் அதை கண்டு பீதியடைந்த பல்லக்கு தூக்கிகள் உயிர் ஆசை மிஞ்ச தாங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தின் ஒப்பற்ற தலைவரை தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு இழந்தவர்களாக பல்லக்கை களத்திலேயே போட்டுவிட்டு ஓட்டம் எடுத்தார்கள். பல்லக்கிலிருந்து கீழே விழுந்த ராமராயர் நிதானித்து கொண்டு குதிரை மீது ஏறுவதற்குள் முஸ்லிம் வீரர்கள் அவரை மொய்த்து கொண்டு விட்டார்கள். இமைக்கும் நேரத்தில் அவரை கைதியாக்கி அப்படியே தூக்கி கொண்டும் ஓடினார்கள். அருகில் இருந்தது ஆதில் ஷாவின் பாசறைதான். திடீரென்று தம் பாசறையில் ராமராயரை கண்டதும் ஆதில் ஷா பழைய விசுவாசமுடன் எழுந்து வரவேற்க முன்வந்தார். பிறகுதான் மகா மண்டலேஸ்வரர் கைதியாக தம்முன் நிற்பதை உணர்ந்து தம் நிலை அறிந்தார். அவரால் நம்பவே முடியவில்லை. பெரும் போர் தொடங்கி சில மணி நேரங்களுக்குள் பிரதான புருஷரான ராமராயர் கைதியாவது என்றால் போரின் போக்கை எப்படியெல்லாமோ கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் இரு சாரரும். அவர்களை எல்லாம் திகைக்க வைக்கும்படியான முடிவுக்கு விதி திட்டமிட்டுவிட்டது. எத்தனையோ பெரும் போர்களை நடத்தி வெற்றி கண்ட ஒரு வீர புருஷரை கேவலம் படை வீரர்கள் சூழ்ந்து கொண்டு கைது செய்வது என்றால் அத்தகையதொரு சூழ்நிலைக்கு தாம் ஆளானதை எண்ணி மனம் உடைந்து போயிருந்தார் ராமராயர். இதற்கு பிறகும் அவர் வாழ விரும்பவில்லை. அவமானத்தினால் அவரது ஆவி துடித்து கொண்டிருந்தது. தன்னை அவர்கள் ஆதில் ஷாவிடம் அழைத்து வந்தது சற்றே ஆறுதலாக இருந்தது. தன் வரவால் அதிர்ச்சியடைந்த ஆதில் ஷா குழம்பி தவிப்பதை கண்ட ராமராயர் சோபை குன்றிய முகத்தோடு விரக்தியாக சிரித்தார். சொல் ஒன்று செயல் ஒன்றாக சூது புரிவதற்காகத்தான் நேசம் மறக்க மாட்டேன் என்று பாசாங்கு செய்தாயா ஆதில் ஷா என்று கேட்டார். சந்தர்ப்ப சூழ்நிலை அது, என் செயல் அல்ல. கைதியின் முகத்தை பார்க்காமலேயே பதில் கூறினார் ஆதில் ஷா. வீண் பேச்சு எதற்கு? உன் எண்ணம் கைகூடி விட்டது. இப்படி ஒரு முடிவு எனக்கு ஏற்பட போகிறது என்று தானோ என்னவோ உன்னை நான் என் அன்பு மகனாக வரித்து கொண்டிருந்தேன். உன் கூட்டாளிகளின் முன்னால் என்னை கொண்டு நிறுத்தி அவமானப்படுத்தாதே. அவர்கள் கையால் மரணம் அடைவதை நான் விரும்பவில்லை. என் மகனான நீயே என்னை கொன்றுவிடு, தாமதிக்காதே, இந்தா என்று கூறி தம் இடையில் இருந்த உடைவாளை கழற்றி ஆதில் ஷாவின் முன்னால் வைத்தார் ராமராயர். தம் முடிவை பற்றி அவருக்கு கொஞ்சமும் சந்தேகமே இல்லை. முஸ்லிம் மன்னர்கள் தம்மை இனி உயிருடன் விட்டு வைக்க மாட்டார்கள் என்பதை அவர் அறிந்தார். ஆனால் அந்த மரணத்தை தாம் நேசித்த ஒருவனின் கையால் பெறுவதையே விரும்பினார். ராமராயரின் அந்த சொல்லும் செயலும் விரோதியும் வேற்று இனத்தவனும் ஆகிய ஆதில் ஷாவையே ஆட்டிவிட்டது.
பகை முடித்தாலும் தன் பாட்டனாக வேண்டிய வயோதிகரான ராமராயருக்கு தன் கையால் அத்தகைய முடிவை அளிக்க துணியவில்லை ஆதில் ஷாவுக்கு. ஏதோ ஓர் இனம் புரியாத பாசம் அவர் நெஞ்சை அடைத்தது. ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவராக கூடாரத்தின் அடுத்த பகுதிக்கு விரைந்தார் ஆதில் ஷா. ஆனால் அதற்குள் ராமராயர் கைதியான செய்தி காட்டுத்தீயாக போர்க்களம் எங்கும் பரவியது. அவரை ஆதில் ஷாவின் பாசறைக்கு இழுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட நிஜாம் ஷா அதை நிஜமென்று முதலில் நம்பவே இல்லை. ஆனால் அடுத்த கணமே ஒருவேளை அது உண்மையானால் ஆதில் ஷா தன் தந்தை பாசத்தால் ராமராயரை தப்ப விட்டு விடலாம், அல்லது பழைய நேச உணர்ச்சியால் உந்தப்பட்டு அவருடன் மறுபடியும் சேர்ந்து விடலாம் என்ற கவலையோடு ஆதில் ஷாவின் பாசறையை நோக்கி தன் குதிரையை வேகமாக விரட்டி கொண்டு வந்தார். பாசறையை சூழ்ந்திருந்த முஸ்லிம் வீரர்களின் குதூகலமான கூச்சல் செய்தி உண்மைதான் என்பதை உறுதியாக்கியது அவருக்கு. உடனே உருவிய வாளுடன் உள்ளே நுழைய முயன்ற நிஜாம் ஷாவை பாசறையின் காவலாளி வழிமறித்தான். யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்பது ஆதில் ஷா அவனுக்கிட்டிருந்த கட்டளை. தனித்து நிற்கும் ராமராயரை கண்டதும் வெற்றி எக்களிப்பு வெறியாகிவிடவே தன்னை தடுத்து நிறுத்திய வீரனை ஒரே வீச்சில் வீழ்த்திவிட்டு, இன்னுமா உயிரோடு வைத்திருக்கிறார்கள் உன்னை என்று கூறிக்கொண்டே அவரை நோக்கி பாய்ந்தார் நிஜாம் ஷா. ஆனால் அவர் கத்திக்கு தன் உயிரை கொடுக்கவில்லை அறவீட்டு முதல்வர். காவலாளியுடன் கலகலத்த போதே நிஜாம் ஷாவின் வரவை அறிந்துவிட்டார் அவர். எந்த முடிவை தாம் விரும்பவில்லையோ அந்த முடிவே தம்மை நோக்கி விரைவதைக் கண்டு தமக்கு தாமே விடுதலை அளித்து கொண்டு விட்டார். அவருடைய குத்துவாள் ஆழம் காண முடியாத அவரது இதயத்தின் அடித்தளத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தது. ராமராயரை பத்திரமாக தக்க பாதுகாப்புடன் காவல் கைதியாக தனது அரண்மனைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டு ஆதில் ஷா அங்கே நுழைவதற்கும் வெறி கொண்ட நிஜாம் ஷாவின் வாள் ஒளி வீசி தணிவதற்கும் சரியாக இருந்தது. அந்த வாளிலே இரத்தக்கரை படிந்திருந்தது. அதற்கு முன்பே தம் ஆவியை நீக்கி கொண்ட ராமராயரின் தலை தரையில் தனியாக உருண்டு கிடந்தது. நடந்துவிட்ட விபரீதத்தை கண்ட ஆதில் ஷா அப்படியே இடிந்து போய்விட்டார். இறந்து கிடந்த ராமராயரின் சடலத்தின் அருகே மண்டியிட்டு அமர்ந்தவரின் கண்களில் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வழியலாயிற்று. வாய் அல்லாவின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தது. ஆதில் ஷாவையோ அவரது நிலையையோ பார்த்து கொண்டிருக்கவில்லை பகை முடித்த வெற்றி வெறி கொண்டிருந்த நிஜாம் ஷா. ராமராயரின் தலையை ஒரு நீண்ட ஈட்டியில் சொருகி கொண்டு வெளியே ஓடினார். எந்த முகத்தை கண்டதும் விரோதிகளும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்களோ அந்த ஒப்பற்ற வீரரான ராமராயரின் தலையை படை வீரர்கள் இரு சாராரும் பார்க்கும்படி ஈட்டியில் கொந்தி ஏந்தியபடி ஆனந்த கூத்தாடினார். தம்முடைய தலையை கொண்டு வரும்படி ஆணையிட்டவரின் தலையையே கொய்து குதூகலித்தார் அகமது நகர் நிஜாம் ஷா. ஆதில் ஷாவோ தலையற்ற உடலின் அருகே அமர்ந்து ராமராயரின் இந்த நிலைக்கு தாமே காரணமாகிவிட்டோமோ என்ற தாபத்துடன் அழுது கொண்டிருந்தார். மீதியை கடைசி அத்தியாயத்தில் காணலாம்.